வணக்கம் க்ளோபல் டாரட் வியூவர். ஸோ வீக்கெண்டுக்கான ரீடிங் ஆக்சுவலாக. ஸோ வீக்கெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளெஸிங் ஆன் யுவர் நியூ லவ். ஸோ ஓகே, ஒரு சில பேருக்கு நியூ லவ்வாக இருக்கலாம், இல்லை இது வந்து நீங்களாகவும் இருக்கலாம், இல்லை இது உங்கள் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை யாரோ ஒருத்தர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுறாங்க. ஓகே, புது ரிலேஷன்ஷிப் வெயிட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல சைன். இந்த வீக்கெண்டில் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க. நிறைய பேர் வந்து உங்களுக்கான திங்ஸ் இல்லை உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்குகிற எனர்ஜி இருக்குது. ஷாப்பிங் போவீங்க, உங்களுக்காக ட்ரெஸ் வாங்குவீங்க, ஒரு சில பேர் புக் வாங்குவீங்க, ஒரு சில பேர் லைப்ரரி போவீங்க. நல்ல எனர்ஜி. அடுத்தது வந்து 6 ஆஃப் வான்ஸ் இருக்கிறதுனால ஃபேமிலி ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், உங்களோட விக்ட்ரி, நீங்கள் பர்டிகுலராக விக்ட்ரியஸாக இருக்குது, இல்லை உங்களுக்கு சம்மந்தமான பார்ட்டி இந்த மாதிரி ஏதாவது அட்டென்ட் பண்ணுவீங்க. மேபி உங்கள் பர்த்டேவாக இருக்கலாம், ஆனிவர்சரியாக இருக்கலாம். மோஸ்ட்டாக இது வந்து விக்ட்ரி, ஏதோ ஒரு இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு எனர்ஜி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஏதோ ஒரு விஷயம் ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்கும். மேபி அது வந்து உங்களுக்கு இந்த வீக்கெண்ட் அதுக்கான பலன் கிடைக்கும். இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். இந்த 2 மெசேஜுமே இருக்குது. எம்ப்ரஸ் இருக்குது, பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ப்ரெக்னென்சி இருக்குது. நாய் பூனை வந்து ஒரு சைன், ஆப்பிள் சைன். ப்ரெக்னென்சி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு மேபி கன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம், இல்லை இந்த ப்ரீடிங் பார்க்குறவங்க வந்து யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம். சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் அண்ட் எம்ப்ரஸ் இருக்கிறதுனால மேபி இது பார்க்குறவங்களா கூட இருக்கலாம். 9 ஆஃப் கப்ஸ். நீங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்களோ அப்படி தான் இந்த வீக்கெண்ட் போகும். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி தான் நடக்கும். அண்ட் உங்களோட விஷஸ் ஏதோ ஒன்று நிறைவேறுது. குவீன் ஆஃப் வான்ஸ். மேபி நீங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் அம்மாவோட எனர்ஜியாக இருக்கலாம். யாராவது ஒருத்தவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கவங்க வந்து மீட் பண்ணுவீங்க. ஃபீமேல் எனர்ஜி. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கைடன்ஸ் தேவைன்னா கைடன்ஸ் கிடைக்கும். மேபி வந்து இல்லை மேரேஜ்க்கான பேச்சு இருந்ததுன்னா மேரேஜ், அதுவும் அரேஞ்ச் மேரேஜ்க்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றின டாக்ஸ் அந்த மாதிரி. பேஜ் ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து மென்டர் மாதிரி யாராவது கைடு அப்படி வர்றவங்க வந்து உங்களை விட சின்னவங்களாக இருக்கலாம். பட் அவங்க வந்து சொல்கிற விஷயம் என்னன்னு கேளுங்க. மெசேஜ் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா, யார்கிட்டயாவது எதிர்பார்த்தீங்கன்னா மெசேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக இருந்த ஒரு மெசேஜ் யார்கிட்டயோ ரொம்ப லேட்டாக மெசேஜ் ஆகுதுன்னா அந்த மெசேஜ் இந்த வீக்கெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. பேலன்சிங்காக இருக்கும் இந்த வீக்கெண்ட் ஃபினான்ஷியலி. ஒரு சில பேர் பெண்டிங் வேலையை வந்து வீக்கெண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அடுத்தது வந்து ஏஸ் ஆஃப் வான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய தாட்ஸ் இருக்கும், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், வீக் வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய தோணும். ஆனால் வந்து அது வந்து எழுதும்போது வந்து அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் வந்து மேபி புது பிஸ்னஸோ இல்லை க்ரியேட்டிவ் சைடில் ஏதோ யோசிப்பீங்க. அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வீக்கெண்டுக்கான எனர்ஜி. தேங்க்யூ.